அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு விளாக் பார்க்கலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து என்னெல்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்ப புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும்லாம் கிடையாது. அதாவது பகல் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சிம்பிளா வந்து கறியாக்கி சாப்பிட்டாச்சு. கறி பொரிச்சு அந்த மாரி சாப்பிட்டாச்சு. நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போய் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புள்ள பர்த்டே அந்த ஃபோட்டோவோட வந்து ஆரம்பிப்போம். நல்லா வந்து போஸ் எல்லாம் குடுத்து, நல்லா வந்து நெறைய ஃபோட்டோங்கள்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு கேக்க தான் எடுத்தோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேக்க பார்த்தோனே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆச்சு. ஏன்னா வந்து கேக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அது வந்து அவங்க மேல மிஸ்டேக்கா, இல்ல நம்ம மேல மிஸ்டேக்கான்னு தெரியல. இந்த பீஸா கடையில தான் நாங்க வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல தான் மிஸ்டேக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி பரவாயில்ல, ஓகே. நம்ம வந்து எப்படியும் வந்து வெட்டி சாப்பிட்ற கேக்கு தானே, பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அவங்களோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆ அவ வந்து அடம் பிடிச்சு வாங்கினாங்க. வாங்கி போட்டு நல்லா வந்து போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நாங்க வந்து இங்கிட்டு ஆ நாங்க எங்க ஊரு ஸ்பெஷல் இதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அரபியன் மந்தி தான் வந்து ஹாஃப் அரபியன் மந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரபியன் மந்தின்னு சொல்லிட்டு 2 அரபியன் மந்தி இருக்கு. அதுதான் ஃபேமஸே. நாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க தான் போய் சாப்பிடுவோம். இல்லாட்டா நாங்க வந்து வீட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். அங்க தான் போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அ ஒரு ரூம் மாரி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க போய் உட்காந்தோம். பட் வந்து அது கொஞ்சம் வந்து இதா இருந்ததுனால, அ ஓகே இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து ஏசி ரூமுக்கு போயிட்டு, அங்க போய் தான் உட்காந்து சாப்பிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சிக்கன் கபாபு, அதுக்கப்புறம் வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சில்லி சிக்கன் அதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காது, இளையவங்களுக்கு. ஆ மூத்தவங்களுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். இளையவளுக்கு வந்து நூடுல்ஸ் தான் பிடிக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கு ஒரு நூடுல்ஸே வாங்கிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த அதாவது பார்த்தீங்கன்னா, அ என்னோட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோல, நெறைய வீடியோ சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோல சொல்றேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து 3 பேருக்குமே ஒரே மந்த் வந்து பர்த்டே வரும். ஆ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே தான் வந்து எப்பயுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 28 ஆ இளையவங்களுக்கு வந்து 26. ஸோ, அதனால வந்து 2 டேஸ் தானே முன்ன பின்ன. ஸோ, அதனால வந்து நான் வந்து இது பண்ணிருவேன். ஒ அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிருவோம். எப்பவுமே நல்லா ஒண்ணாவே கேக் வெட்டி கொண்டாடிருவோம். அதே போல தான் இந்த தடவை நல்லா வந்து இந்த மாரி ஒண்ணாவே வந்து கொண்டாடியாச்சு. ஆ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்க தெரிஞ்சவங்க தான் அங்க அங்க வந்து அரவிந்த்ல வந்து இருப்பாங்க. ஸோ, அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. பாருங்க, சுத்தி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி ரூம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அதுக்காக வந்து ஆட்டோல தான் நாங்க வந்து வந்திருந்தோம். ஸோ, அந்த ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வந்து இந்த அரபியன் மந்திரிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இங்க தான் வருவோம். இங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அப்படி இல்லன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம்.
நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர்வா இருக்கும் இங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப வந்து அதிகமா தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த பாக்ஸ்ல குடுப்பாங்க. அது வந்து 125 125 தான். மத்த இடத்துல வந்து 100 ஆனா இங்க வந்து 125 ஆனாலும் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்பைசியாவும் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸையும் வந்து வாங்கி அதில் ஒரு ஜூஸையும் வந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு எங்க போறோம்னா, நம்ம வந்து பெஸ்ட் மம்மிக்கு தான் போறோம். அது இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் வந்து அவ்வளவா போனது கிடையாது. ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கலாம் ஆசைப்பட்டதுனால அங்கேயும் போயாச்சு. இந்த அரேபியன் மந்திய வந்து ஒருக்கா வந்து இந்த ரூம் இதெல்லாம் வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து வந்து வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த தடவை தான் சரி ஓகே ஏசி ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூமுக்கு போய் சாப்பிட்டோம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியே வந்தியாச்சு. வெளியே வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெஸ்ட் மம்மிக்கு நாங்க வந்து போயிட்டோம். பெஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நினச்சத விட பெஸ்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது பெஸ்ட் மூவிக்கு. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து போயிருந்தேன். என்ன ஒரு கொடுமன்னா, நான் அப்ப வந்து வேற ஃபோன் வச்சிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போய் உட்காந்துற வரைக்கும் நான் வந்து வீடியோ புடிச்சுக்கிட்டே போனேன். போய் உட்காந்து பார்த்தா வீடியோவ காணோம். மறுபடியும் என்ன பண்ணேன், வெளிய வந்துட்டு மறுபடியும் வீடியோ பிடிச்சேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து இல்ல. டெலீட் ஆயிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு சுத்தமா எனக்கு வந்து தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவமே ஆயிப்போச்சு. அத வந்து லாஸ்ட்ல சொல்றேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போயி அ உட்காந்துட்டு இருந்ததுக்கப்புறம், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து இவங்க இந்த மாரி வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. காஃபி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஃபி வந்து ஆளுக்கு ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த என்னென்ன இது வந்து அ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மில்க் ஷேக் கேட்டிருந்தாங்க பிள்ளைங்க வந்து மில்க் ஷேக் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதான் என்னென்ன ஐஸ்கிரீம் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் வந்து இது வாங்கல. பார்த்தீங்கன்னா, காஃபி வாங்கி குடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும். ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும். அதேபோல ஒருத்திக்கு வந்து ப்ரௌனி பிடிக்கும். இன்னொருத்தருக்கு வந்து ப்ரௌனி பிடிக்காது. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து மக்ரூன்ஸ் அது வந்து கேட்டிருந்தா, அது வாங்கி குடுத்துட்டேன். அந்த மக்ரூன்ஸ் எல்லாமே வீடியோ பிடிச்சு வச்சிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிருச்சு. சாரி. இன்னொரு தடவ கண்டிப்பா போய் நான் வந்து வீடியோ பிடிச்சு ஷூட் பண்றேன். பாருங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஆ பார்த்தீங்கன்னா, இலைய வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளையவங்கன்னா 2வதுல உள்ளவங்க வந்து கேட்டிருந்தா, அது வந்து வாங்கி குடுத்தியாச்சு. வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி வந்து கேட்டிருந்தா மூத்தவ. அதையும் வந்து வாங்கி குடுத்தியாச்சு. அதாவது சிஸ்லிங் ப்ரௌனி தான் கேட்டிருந்தா. ஆனா, நான் கேட்டது அதுதான். பட் வந்து இது வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அ அதையும் சாப்பிட்டியாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பெஸ்ட்டு மம்மி. அதுவும் வந்து நல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து இளையவங்களுக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்கு ஒரு ஐஸ வாங்கி குடுத்துட்டு, அப்படியே அவள வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு, அங்க எப்பவுமே இவ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் அட்டாச் ஆயிருவா. அ எங்க போனாலும் வந்து நல்லா பேசி, இது பண்ணி எல்லாருக்குமே வந்து பிடிச்சு போயிரும். எப்பவுமே பிள்ளைங்கிறதுனால சொல்லல. உண்மையிலே எங்க போனாலுமே வந்து அப்படியே பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிச்சு போயிரும் இவள. அ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இருந்தாங்க. பெஸ்ட் மம்மில. அங்கேயும் போய் நின்டுகிட்டு அவங்களோட கதை அடிச்சுக்கிட்டு இருந்தா. வரவே இல்ல. வா வான்னு கூப்பிட்டா வரவே இல்ல. அங்கே போய் நின்டு
பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கப் கேக் கேட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி கொடுத்தியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளைங்களோட இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே அப்படித்தான் நான் நினைக்கணும். பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம பிள்ளைங்க என்ன கேட்குதோ அத வந்து வாங்கி கொடுத்துடணும். என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து எவ்வளோ காஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளைங்க ஆசைப்பட்டாலே போதும். அது வந்து நம்ம வந்து வாங்கி குடுத்துறணும். ஏன்னா வந்து எந்த ஒரு ஏக்கமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். காசு இருக்கோ இல்லையோ அது வந்து 2வது விஷயம் தான். ஆனாலும் நம்ம பிள்ளைங்க கேட்டத செஞ்சிரணும். என் பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டாங்க பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த மாரி வந்து வெளிய போய் சாப்பிடணும். ஆ வெளிய வந்து இந்த மாதிரி பெஸ்ட் மம்மிக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கே எங்க பிள்ளைங்களுக்கே உண்மையிலேயே தெரியாது. ஆனா, அரபின் மந்திக்கு போறேன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா வந்து பெஸ்ட் மம்மி போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட்டோல ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், பெஸ்ட் மம்மிக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து ஹேப்பியா அந்த அன்னைக்கு ஃபுல்லா ஹேப்பியா வந்து சூப்பரா வந்து எங்களுக்கு வந்து போச்சு. பிள்ளைங்க வந்து ரொம்ப 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 ஹேப்பியா என்னாச்சுங்கிற மாதிரி ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க 3 பேரும். அதுவே போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டா வந்து ஆளுக்கு இன்னும் ஒரு காஃபிய குடிச்சிட்டு வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஓல பக்கோடா அதுவும் வந்து வாங்கிட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து வாங்கிட்டு, அந்த மக்ரூன்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன வீடியோ போட்டாலும் காமிக்கும். கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வியூஸே போமாட்டேங்குது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணுன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.